ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி சம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையாப்பா? எப்படின்னா ஒரு புள்ளி இருக்கு, ரெண்டு பக்கமும் வேற வேற வெயிட் அட்டாச் பண்றோம். ஒரு வெயிட் வந்து அதிகம்னு வச்சுக்கிறோம், இன்னொரு வெயிட் கம்மின்னு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருந்தா இந்த பிளாக்கோட ஆக்சிலரேஷன் எவ்வளவு இருக்கும், இந்த ரோப்ல டென்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுக்கான ஈக்குவேஷன் நான் சொல்லியிருந்தேன். இதுல இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு வச்சிருந்தோம். அதாவது ஃப்ரிக்ஷன் பிட்வீன் புள்ளி அண்ட் ரோப் அது வந்து நம்ம எஃபெக்டை கன்சிடர் பண்ணல. அதனால என்னாச்சு, ரெண்டு பக்கமும் டென்ஷன் சேம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஆக்சுவலா இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதையும் சேர்த்து கன்சிடர் பண்றோம்னா இந்த ரெண்டு டென்ஷனும் சேமா இருக்காது. கூடவே சேர்ந்து இந்த புள்ளியோட வெயிட் அண்ட் அதோட டைமென்ஷன்ஸ், அதோட இனர்ஷியல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல. இப்போ இதெல்லாம் சேர்ந்து கன்சிடர் பண்ணாக்கா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு சம் போடலாம். ஆக்சுவலி அதுக்கும் இதே மாதிரி ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் ஃபார்முலா படிச்சு வச்சோம்னா தட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்மளே அதை அனாலிசிஸ் பண்ண முடியணும். ஸோ அதுக்காக தான் இந்த சம். இந்த சம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புள்ளி இருக்கு, அதோட ரேடியஸ் கொடுக்கல, வெறும் ஆர் அப்படி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் புள்ளியோட வெயிட் வந்து 50 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டு எண்ட்லயும் ரெண்டு ஒரே ரோப் இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கும், ரெண்டு மாஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர்ல வந்து பியரிங் அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்க இருக்கிற ஃப்ரிக்ஷன் அதனால வர்ற எனர்ஜி லாஸ் அதெல்லாம் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்மூத் சர்ஃபேஸ் இல்ல ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னதுனால we have to take friction into account. ஸோ அதனால டென்ஷன் வேற வேற இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கா ஒரு டவுட் வரலாம், சரி ரெண்டு டென்ஷன் வேற வேற இருக்கு அப்படின்னா ரெண்டு ஆக்சலரேஷன் வேற வேற இருக்குமா? அதை பத்தி நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? ஆக்சலரேஷன் ஒன்னா இருக்குமா வேற வேற இருக்குமா? இல்ல சார், வேற வேற தான் சார் இருக்கும். ஓகே ஃபைன். இல்ல சார், ஈக்குலிபிரியமா கொண்டு வருவோம் சார் நம்ம. ஓகே ஓகே, நான் சொல்றேன். எப்படின்னா டென்ஷன்ன்றது இங்க இருக்கிற ஃபோர்ஸ், அது வந்து இங்க இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸால அஃபெக்ட் ஆகலாம். ஆக்சலரேஷன்னா இது இந்த பக்கம் எவ்வளோ வெலாசிட்டியில மூவ் ஆகுது, அதோட சேஞ்ச் எவ்வளோ அப்படின்றது இல்லையா. ஸோ ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் இல்லையா. எக்ஸ்ன்றது இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்ற டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் டாட்ன்றது வெலாசிட்டி. சி இது ஒரு எம்எம் கீழே இறங்குதுன்னா இது ஒரு எம்எம் மேல ஏறி தான் ஆகணும் இல்லையா. ஸோ பை டிஃபால்ட் எக்ஸ் வில் பி சேம். எக்ஸ் சேம்னா எக்ஸ் டாட்டும் சேமா இருக்கும், எக்ஸ் டபுள் டாட்டும் சேமா இருக்கும் இல்லையா. ஓகே. ஸோ ஆக்சலரேஷன் வந்து சேமா தான் இருக்கும். ஓகே. டென்ஷன் வேற வேற இருந்தாலும் ஆக்சலரேஷன் வில் பி சேம். இது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ம சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். லெட் அஸ் சால்வ். என்ன கேட்டிருக்காங்க, டென்ஷன் இன் ரோப் 1 and 2, ஆக்சலரேஷன் 1 and 2. ஆக்சலரேஷன் 1 and 2 தனித்தனியா கேட்டிருந்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். சரி, அதை நம்ம இந்த லாஜிக்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறல, டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறலன்னா வெலாசிட்டி மாறாது, ஆக்சலரேஷனும் மாறாது. ஸோ தட்ஸ் த லாஜிக் பிஹைண்ட். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணணும், நம்மள்ட்ட இப்போ எத்தனை அன்னோன் இருக்கு, T1 T2 A, மூணு அன்னோன் இருக்கு. ஸோ அப்போ மினிமம் மூணு ஈக்குவேஷன் தேவை. சார் ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. சார் இப்ப ஒரு ரெண்டு இது எடுத்துக்கலாம் சார், ரெண்டு புள்ளி. ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைட்லயும் ஒரு வெயிட், இன்னொரு சைடுல ஒரு வெயிட் கொடுத்துருக்காங்க சார். இன்னொரு புள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு சைடு வெயிட், இன்னொரு சைடுல வந்து ஒரு 10 நியூட்டன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப வந்து ஆக்சலரேஷன் மாறுமா மாறாதா சார்? அதாவது ஒரு பக்கம் மாஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃபோர்ஸ் இல்ல சார், ரெண்டு புள்ளி சார். ரெண்டு புள்ளி இந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல சார், இப்ப ரெண்டு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இன்னொரு புள்ளியில வந்து ரெண்டு சைடுமே ஒரு பிளாக் வச்சிருக்காங்க, வெயிட் வச்சிருக்காங்க, 50 நியூட்டன் ஒரு 50 நியூட்டன் வச்சிருக்காங்க சார். இன்னொரு புள்ளியில வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பிளஸ் ஒரு 50 நியூட்டன் பிளாக் வச்சிருக்காங்கன்னா அப்ப இதுக்கும் ஃபர்ஸ்ட் புள்ளிக்கும் செகண்ட் புள்ளிக்கும் ஆக்சலரேஷன் மாறுமா? ஆல்ரெடி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா சார்? ஒரே வெயிட்டுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம் சார்?
ஓகே. நான் ஒருவேளை நீங்க கேட்குற டவுட்ட வந்து நாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சம் சால்வ் பண்ணோம். இந்த மாரி இல்லையா? சரி, இதுல இன்னொரு பக்கம் இருக்கிறத விட்டுருவோம். இந்த இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களாப்பா நீங்க? அட்டெண்ட் பண்ணேன் சார் நானு. இதுல ஒரு பக்கம் மாஸ் அட்டாச் பண்றதுக்கும் ஃபோர்ஸ் அட்டாச் பண்றதுக்கும் அதாவது டென்ஷன் அப்ளை பண்றதுக்கும் ஆமா சார். அப்ப அதே சார். அப்ப இன்னொரு சைடு வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அப்ப வந்து இதுக்கும் ஆசோசியேஷன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படி மாறுமா சார்? ஓகே, இந்த பக்கம் இன்னொரு பிளாக் அட்டாச் பண்றோம். இதுல இன்னொரு பிளாக் இருக்கு சார். இதுல ஒரு பக்கம் பிளாக் இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்படி சொல்றீங்களா? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. அப்பயும் ஆக்சலரேஷன் மாறாது. சரி, ஓகே சார். ஒய்? பிகாஸ் சேம் ரீசன். நீங்க இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி அல்லது வெயிட் அட்டாச் பண்ணாலும் சரி, அப்ப என்ன ஆகும்? சரி, இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சுன்னா இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகி தான் ஆகணும் இல்லையா? ஓகே ஓகே சார். ஆஸ் லாங் அஸ் அப்படி ஒரு கேஸ், அதாவது இது மூவ் ஆச்சுன்னா இதுவும் அதே டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும் அப்படின்ற கேஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆக்சலரேஷன் மாறாது. எப்ப ஆக்சலரேஷன் மாறினா இந்த மாதிரி கேஸ், இங்க பாருங்க, இங்க வந்து சேம் ஆக்சலரேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆமா சார், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். இது ஒரு எம்எம் மூவ் ஆகுச்சுன்னா இது ஒரு எம்எம் தான் மூவ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் போத் ஆர் அட்டாச்ட் அட் டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ். இந்த மாதிரி கேஸ்க்கு ஆக்சலரேஷன் மாறலாம். as long as one புள்ளி 2 மாஸ் ஆர் 2 ஃபோர்ஸ் நமக்கு ஒரே ஆக்சலரேஷன் தான் கிடைக்கும். சரி, ஓகே சார். கிளியர். ஓகே ஓகே. இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். இதுல நமக்கு 3 அன்னோன் இருக்கு அட்லீஸ்ட். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு 3 ஈக்குவேஷன் தேவை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் we'll consider the equilibrium of 100 Newton block. அதுக்கு 1 இங்க T1 T2 வச்சிருக்கிறதுனால இதை நம்ம block 1 block 2 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? we are considering the equilibrium of, நான் ஈக்லிபிரியத்தை இப்படி எழுதுறேன், equilibrium of 1. ஓகேவா? அந்த ஈக்குவேஷனை யாராவது சொல்ல முடியுமாப்பா? இந்த பிளாக்குக்கு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் டிஆல்பர்ட்ஸ் பிரின்சிபல் படி? சார், இதுக்கு வந்து நம்ம தனித்தனி பிளாக்கா கன்சிடர் பண்ணிக்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் 100 நியூட்டன் பிளாக், 40 நியூட்டன் பிளாக். ஆமாப்பா, அப்படிதான் பண்ணணும். சரி, அப்போ ஓகே. அப்ப 100 எப்படின்னா ஆசோலேஷன் எந்த சைடு மூவ் ஆகுதோ அப்ப இந்த 100 தான் பெருசுன்னா 100 மைனஸ் T1 வரும். யா, எக்ஸாக்ட்லி. இப்போ இதை பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யோசிக்கணும்? இது பிளாக் கீழே இறங்குதா மேல போகுதான்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ இது 100 நியூட்டன், இது 40 நியூட்டன். ஸோ இது கீழே இறங்குறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அப்போ 100 நியூட்டன்ன்றது தான் பெரிய ஃபோர்ஸ். அப்ப என்ன செய்யணும்? ஆக்சுவலா டிஆல்பர்ட்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லும்? சிக்மா எஃப் summation of forces is equal to inertial force இல்லையா? அதானே டிஆல்பர்ட்ஸ் பிரின்சிபல் படி நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சிக்மா எஃப் கண்டுபிடிக்கணும். சிக்மா எஃப் கண்டுபிடிக்கணும்னா எது பெருசுன்னு தெரியணும். அப்ப 100 நியூட்டன் பெருசு, T1 வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ we have to subtract it. சிக்மா எஃப்க்கு என்ன வரும்? 100 மைனஸ் T1. இது புரியுது இல்லப்பா? 100 மைனஸ் T1 போடுறோன்னு. ஓகே, which is equal to MA. M எவ்வளோ? 100 நியூட்டன். அப்போ வந்து அதை கேஜிக்கு மாத்தணும்னா 100 டிவைடட் பை 9.81 இன்ட்டு ஏ. இங்க நம்ம A1 A2 போட தேவையில்லை இல்லையா? ஏன்னா we know the logic. A சேம், அதனால இப்படியே போட்டுக்கலாம். இதே மாதிரி ஈக்லிபிரியம் ஆஃப் 2 கன்சிடர் பண்ணணும். அது எப்படி இருக்கும்? சார் அப்போ ஆப்போசிட்டா இருக்கும் சார். யா, அது வந்து கீழே இருந்து மேல் நோக்கி போகுது இல்லையா? ஸோ அப்ப டென்ஷன் தான் பெரிய ஃபோர்ஸ். ஸோ அப்ப T2 மைனஸ் 40, T2 மைனஸ் 40 ஈக்குவல் டு இதே மாதிரி MA. M எவ்வளோ? 40 டிவைடட் பை 9.81 MA. ஓகே, இப்போ நமக்கு பாருங்க
3 அன்னோன் இருக்கு, T1 T2 A. அப்ப கண்டிப்பா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் தேவை இல்லையா? எஸ் சார். அதுக்கு என்ன செய்யலாம்? சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட். யா, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு I ஆல்பா இல்லையா? இன்னொரு ஈக்குவேஷன். அப்ப வந்து ஈக்லிபிரியம் ஆஃப் புள்ளி இல்லையா? இதுல சொல்லணும்னா summation of moment is equal to I alpha. Fine. இங்க மொமெண்ட்ன்றது இந்த T1ஆல ஒரு மொமெண்ட் வரும், T2ஆல ஒரு மொமெண்ட் வரும் இல்லையா? அத நம்ம ஆக்சுவலா போடணும்னா T1 இன்ட்டு ரேடியஸ் மைனஸ் T2 இன்ட்டு ரேடியஸ்ன்னு போடணும். ரேடியஸ் காமனா வெளியில இருக்கிறதுனால என்ன செய்யலாம்? T1 மைனஸ் T2 இன்ட்டு ரேடியஸ்ன்னு போட்டுக்கலாம். என்ன சொல்றேன் புரியுது இல்லப்பா? ஏன் T1 மைனஸ் T2 இன்ட்டு R போறோம்? ஓகே புரியுது. ஓகே, அடுத்தது I ஆல்பா. I மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லையா? எஸ் சார். இது வந்து டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு என்ன ஈக்குவேஷன் பார்த்திருந்தோம்? mr²/2 ஆஃப் mr² இல்லையா? சோ அப்ப ஆஃப் இன்ட்டு m எவ்வளவு கொடுத்திருக்காங்க? வெயிட் 15 நியூட்டன் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப mன்றது mg 50/9.81. இது என்னது? இது m மட்டும் போட்டிருக்கோம். அப்ப r² வரணும் இல்லையா? r², r எவ்வளவுன்னு தெரியாது. சோ அப்படியே r² இருக்கட்டும். அப்புறம் இது எல்லாமே சேர்ந்தது I. அப்ப இன்ட்டு ஆல்பா இருக்கு இல்லையா? எஸ் சார். அது ஓகே, இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஆர்ன்ற புது அன்னோன் வந்திருக்கு, ஆல்பான்ற புது அன்னோன் வந்திருக்கு. ஸோ அப்ப அது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூக்கு மாத்த ட்ரை பண்ணணும். ஸோ அப்ப இதை என்ன செய்யலாம்? இந்த ஆஃப் 50/9.81 அப்படியே வச்சுக்கிட்டு ஆல்பாவை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏக்கு மாத்திக்கலாம் இல்லையா? பிகாஸ் அவங்க நம்மள ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆல்பா கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இதை நம்ம ஆல்பாக்கு மாத்திருக்கலாம். அவங்க ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன செய்யலாம்? இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, இல்லைன்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல 9.81 எடுக்கிறதுக்கு பதில் 10ன்னு எடுத்தோம்னா இந்த 0 கேன்சல் ஆயிக்குமா? அப்ப 2.5 வரும் இல்லையா? ஓகே, அப்ராக்சிமேட்லி ஆன்சர் கொஞ்சம் மாறும், பட் ஃபைன். கால்குலேட்டர் இல்லாம போடுறதுக்காக நம்ம இப்படி போட்டுக்கலாம். 2.5 r². ஆல்பாவை வந்து ஆக்சுவலி a ஈக்குவல் டு r ஆல்பா இல்லையா? எஸ் சார். a ஈக்குவல் டு r ஆல்பா. அப்ப ஆல்பா வேணும்னா a/r போடலாம். அப்ப இந்த இடத்துல என்ன போடலாம்? a/r போடலாம். இது a. இப்ப நமக்கு எது எது கேன்சல் ஆகும்? இந்த ஆரும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு r இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஆரையும் அந்த ஆரையும் கூட கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே. இங்கேயே கேன்சல் பண்ணவா இல்ல இன்னொரு ஸ்டெப் எழுதி கேன்சல் பண்ணவா? சரி, ஓகே, அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இந்த ஆரும் இந்த ஆரமும் கேன்சல் ஆயிடுது. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யறோம்? T1 minus T2 is approximately equal to 2.5 A. ஃபைன். இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் 3 அன்னோன் அவ்வளவுதானே? எப்படி வேணும் இதை சால்வ் பண்ணலாம். சரி, இங்கேயே வந்து வேணா நம்ம இதெல்லாம் 9.81 வைக்கிறதுக்கு பதில் 10 வச்சு அப்ராக்சிமேட் ஆன்சர் கொண்டு வருவோம். கால்குலேட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம அது மாதிரிலாம் பண்ணாம அப்படியே போடணும். ஏன்னா நியூமரிக்கல் ஆன்சர் டைப்ல கேட்டாங்கன்னா அக்யூரேட் ஆன்சர் முக்கியம் இல்லையா? இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லாம மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுத்தாங்கன்னா நம்ம செலக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஓகே, அதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கூடி கிளியரா இருக்கும் இல்லையா? இது 1, இது 2, இது 3. இப்போ 1ல இருந்து நம்ம என்னென்ன எழுதலாம்? 100
minus T1 is equal to 10A இல்லையா? இப்போ இங்க T2 minus 40 is approximately equal to இதுவும் approximately தான் 4A. இப்போ இது ரெண்டையுமே நம்ம இதுல இருந்து T1 minus T2க்கு இன்னொரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோம். அப்படி பண்ணோம்னா சரி இதுல இருந்து T1 கண்டுபிடிச்சு இங்க தூக்கி போடலாம். ஓகேவா? இது 2ல இருந்து வந்தது. இப்போ இது எல்லாத்தையும் 3ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும்? T1 வேணும்னா இந்த T1 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 100 minus 10A இருக்கும் இல்லையா? 100 minus 10A. இது என்னது? T1 மைனஸ் இந்த கலர்ல எழுதிட்டுனா சரி ஓகே T2 போடணும். இதுல இருந்து T2 வேணும்னா 4A minus 14 இருக்கும் இல்லையா? 4A minus 40 which is equal to 2.5A. இந்த பக்கம் எவ்வளவு இருக்கும்? 60. அந்த பக்கம் போச்சுன்னா இது -10 இது -4 அப்ப 14 plus 2.5 16.5A இல்லையா? So A equal to approximately 3.6 meter per second square. இது ஆன்சர் வருதாப்பா? Yes, sir. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து என்ன செய்யணும்? டென்ஷன் 1 டென்ஷன் 2 கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப சிம்பிள் வேலை இல்லையா? இந்த ஈக்குவேஷன்ல தூக்கி சப்ஸ்டிட் பண்ணாக்கா T1 கிடைச்சிரும். இந்த இடத்துல ஏக்கு சப்ஸ்டிட் பண்ணாக்கா T2 கிடைச்சிரும். அவ்வளவுதானே? வேணா அதை இங்கேயே எழுதிடலாம் இல்லையா? 1ல இருந்து T1 வேணும்னா 2ல இருந்து T2 வேணும்னா T1 வேணும்னா இது அந்த பக்கம் போகும். இங்க இந்த ஈக்குவேஷன்ல இருந்து பார்க்கலாம். ஓகே இங்கேயே பார்க்கலாம். T1 வேணும்னா அது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 100 minus 10A இல்லையா? A 3.6 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 100 minus 36 approximately இல்லையா? அப்ப approximately எவ்வளவு வரும்? 64 நியூட்டன். 62 64 இல்லையா? இந்த இடத்துலப்பா T2 இங்க இருக்கும். இது இந்த பக்கம் போச்சுன்னா 4A plus 40. 4A 3.6 into 4. 4 into 3 வந்து 12. 6 into 4 24. அப்ப 12 plus 2.4 எவ்வளோ? 12 plus 2 14 14.4. 14.4 plus 40. அப்ப வந்து 40 plus 14.4 which is approximately equal to 54.4 இல்லையா? 54.4 நியூட்டன். புரியுது இல்ல பண்ண செய்யறோன்னு? Yes, sir. Yes, sir. ஓகே டன். நெக்ஸ்ட் சம் போடலாமா? நெக்ஸ்ட் சம். இந்த சம்ல பார்த்த உடனே உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் போல தோணுது. பிளாக் ஏ கீழே வருமா பிளாக் பி கீழே வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஓகே அது ஒரு வகையான தாட் இல்லையா? ஏன்னா ரெண்டு வெயிட்டும் சேம், ஏன் அது சுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க இல்லையா? ஓகே சரி
இல்ல தெரியல சார். நான் நினைச்சேன்னா ரேடியஸ் சம்பந்தப்பட்ட அது ரொட்டேட் ஆகும். யா எக்ஸாக்ட்லி. சி, ஒரு ஆப்ஜெக்ட் சுத்தணும்னா அதுக்கு வந்து ஒன்னு டார்க்கோ அல்லது மொமெண்டோ காரணம் இல்லையா? அப்படிதானப்பா? வெறும் ஃபோர்ஸ் கொடுத்தா அது சுத்தாது இல்ல. அதாவது வெறும் ஃபோர்ஸ் கொடுத்தா சுத்தாதுன்ற அதை நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கிற கதவே எடுத்துக்கோங்க. கதவோட எட்ஜ்ல ஃபோர்ஸ் கொடுத்தீங்க, கம்மியான ஃபோர்ஸ்லயே கதவை ஈஸியா சாத்த முடியும். இதுவே கதவோட மிட்ல ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? கதவு எங்க ஹிஞ்ச் ஆயிருக்கோ அதை நோக்கி போக போக நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது. கரெக்ட் தானேப்பா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகணும்னா we have to consider moment. இங்க பாருங்க, இங்க மொமெண்ட்ன்றது இங்க மொமெண்ட்ன்றது இந்த எட்ஜ்ல 100 into 0.3 இல்லையா? இங்க மொமெண்ட்ன்றது 100 into 0.2. ஸோ இதுதான் பெருசு. அப்போ இங்க வந்து 100 into 0.3னா 30 நியூட்டன் மீட்டர், இங்க வந்து 100 into 0.2னா எவ்வளோச்சு? 20 நியூட்டன் மீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ பை டிஃபால்ட் இது இந்த புள்ளி இந்த பக்கம் சுத்துறது தான் லாஜிக் இல்லையா? அப்படிதானே? புரியுது. ஃபைன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை போட்ட அதே ப்ரொசீஜர் எதுவுமே மாற போறது இல்லை. ஓகேவா? அப்புறம் இன்னொரு வித்தியாசம் இருக்கு. நம்ம ஓகே, இங்கேயும் நம்ம இனர்ஷியல் எஃபெக்ட் எடுத்திருக்கோம் இல்லையா? எடுத்திருக்கோம் தானே? இங்க புள்ளி காம்பவுண்டா இருக்கு, பட் அதோட மாஸ் வந்து சிங்கிளா தான் கொடுத்துருக்காங்க. 300 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் 0.25 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தட் டிஃபர்ஸ். I equal to mk ஸ்கொயர் அதை வச்சு கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ஃபைன். நீங்க யாராவது சொல்றீங்களா இல்லை நான் சால்வ் பண்ணவா? நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஈக்லிபிரியம் ஆஃப் இங்க ஏபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம பி எடுத்துக்குவோம், ஏன்னா அதுதானே கீழே இறங்குது. சி, அதை வேணா எடுக்கலாம், அதனால ஒரு வித்தியாசம் வராது சும்மா. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படிப்பா வரும்? இந்த பிளாக் வந்து மேலேருந்து கீழே இறங்குது. ஸோ 100 தான் பெருசு இல்லையா? ஸோ அப்ப 100 மைனஸ் டென்ஷன் இங்க ஒன்னா இருக்குமா வேற வேற இருக்குமா? வேற வேற இருக்கதான் சான்ஸ் இருக்கு இல்லையா? மொமெண்டே மாறுது, ஸோ வேற வேற இருக்கதான் சான்ஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன செய்யறோம், இதை வந்து டிபின்னு எடுத்துக்கிறோம். 100 மைனஸ் டிபி விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? MA இல்லையா? அப்போ 100 பை நம்ம டைரக்டாவே எல்லாத்துக்குமே 10 வச்சு எடுத்துக்கோமா, ஆன்சர் பெருசா மாற போறது இல்லை இல்லையா? சிம்பிளிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கட்டும், அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. MA. அப்போ ஏ, பட் ஏ வந்து மாறும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஏபி. இங்க நமக்கு ஏஏ ஏபி ரெண்டும் கேட்டிருக்காங்க, பட் அதுக்கு முன்னாடியே ஆல்பா கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி இல்லையா? அப்படிதானப்பா? ஏன்னா ஆல்பா கண்டுபிடிச்சிட்டோம்னா RA இன்ட்டு ஆல்பா போட்டோம்னா ஏஏ கிடைச்சிரும். கரெக்ட் தானே சொல்றது? ஸோ அப்ப இத 10 இன்ட்டு ஏக்கு பதில் ஆர் ஆல்பா போடலாம் இல்லையா? இது எதுக்கு போடுறோம்? பிக்கு ரேடியஸ் எவ்வளோ? 0.3. அப்ப 0.3 ஆல்பா. கரெக்ட் இது? அப்ப இது என்ன ஆகும்? 100 மைனஸ் டிபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆகும்? 3 ஆல்பா.
ஓகே, ஈக்லிபிரியம் ஆஃப் ஏ இங்க என்ன வரும்? TA minus 100 is equal to டைரக்டா நம்ம எழுதலாம் இல்லையா? 2 ஆல்பா வரும், அப்படிதானே? எஸ் சார். ஒவ்வொரு ஸ்டெப்பா திருப்பி போடுறது வந்து quite waste of time. அப்புறம் நமக்கு ஈக்லிபிரியம் ஆஃப் புள்ளியும் தேவை, அப்பதான் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? பிகாஸ் TA TB ஆல்பா 3 அன்னோன் இருக்கு. தட்ஸ் ஃபைன், நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஈக்லிபிரியம் ஆஃப் புள்ளி ஈக்லிபிரியம் ஆஃப் புள்ளி எப்படி போடலாம்? சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு ஐஆல். அப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன வரும்? TB இன்ட்டு 0.3, அப்ப 0.3 TB minus 0.2 TA. Alpha 3.09 radian per second square. ஆல்பா தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வேற என்ன வேணும்? AB வேணும். AB வேணும்னா R இன்ட்டு RB இல்லையா? RB இன்ட்டு ஆல்பா போடலாம். RB எவ்வளோ? 0.3. ஸோ அப்போ 0.3 இன்ட்டு 3.09. So AB equal to 0.927 meter per second square. Similarly, AA வேணும்னா (0.2 into 3.09). So that is equal to 0.618 meter per second square. இதே ஆல்பாவை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா TB கிடைச்சிடும், இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா TA கிடைச்சிடும் இல்லையா? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா 2 இன்ட்டு அப்ராக்சிமேட்லி இதை 3ன்னு வச்சுக்குவோம். 2 இன்ட்டு 3னா இது 6, இது இந்த பக்கம் வந்ததுன்னா 106 இல்லையா? ஓகே, புக் ஆன்சர் TAக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேணா அப்புறமா பார்க்கும்போது புரியணும்னா கூட இதை 1ன்னு நோட் பண்ணிக்குவோம், இதை 2ன்னு நோட் பண்ணிக்குவோம். இது வந்து அப்போ 2 gives இல்லையா? 2 gives. TA வந்து அப்ராக்சிமேட்லி 106ன்னு இப்போ பார்த்தோம். புக்கில் ஆன்சர் படி தட் இஸ் 106.3 நியூட்டன். அதே மாதிரி இங்கே போடுறோம்னா தட் இஸ் 3 இன்ட்டு 3 9. இது இந்த பக்கம் வந்ததுன்னா பாசிட்டிவ் ஆயிரும், இது இந்த பக்கம் வந்தா நெகட்டிவ் ஆயிரும். அப்போ 100 மைனஸ் 9 தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 91. புக் ஆன்சர் வந்து 90.55. TB equal to 90.55. ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருதுன்னா அவங்க 9.8 எடுத்து போட்டிருக்காங்க, நம்ம இதை வந்து அப்படியே 10 வச்சு போட்டுக்கிறோம் இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் தான் அது. தட்ஸ் ஃபைன். புரியுதுல பண்ண சேரோனே? புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? சார். இந்த சம் பாருங்க, ஒரு புள்ளி மேல 100 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற
ஒரு புள்ளி மேல கொஞ்சம் ரோப்பை வவுன் பண்ணியிருக்காங்க. அதுல அதோட ஒரு எண்ட்ல 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே விட்டீங்கன்னா 10 நியூட்டன் ஃபோர்ஸால அந்த புள்ளி சுத்தும் இல்லையா? அப்ப ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் அதோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் சாரி ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? எங்கேயோ இடிக்குதே. இதோட வெயிட் வந்து 100 நியூட்டன். ஓகே. இதோட வெயிட் 100 நியூட்டன். இது வந்து 10 நியூட்டன் ஃபோர்ஸ். இம்பல்ஸ் மொமெண்டம் யூஸ் பண்ணிருக்கோம். அவ்வளோலாம் இல்லப்பா. என்னன்னா சி ஒமேகா ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் கேக்குறாங்களா? சோ நம்ம கேட்க வேண்டிய அப்போ வந்து ஃபைனல் வெலாசிட்டி வேணும்னா இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஆல்பா டி. சோ இப்போ நம்ம ஆல்பா மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? ஓகே சார். அவ்வளவுதான். ஒமேகா நாட் 0, ஏன்னா அதை இனிஷியலி யாரும் சுத்தி விடல. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0. ஆல்பா கண்டுபிடிச்சி இன்ட்டு 2 போட்டா அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே, ஆல்பா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஈக்லிபிரியம் ஆஃப் பிளாக்கும் பார்த்து ஆகணும், ஈக்லிபிரியம் ஆஃப் புள்ளியும் பார்த்து தான் ஆகணும். அப்பதான் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்லிபிரியம் ஆஃப் பிளாக் தானே பார்க்குறோம் எப்பயும். அப்போ ஈக்லிபிரியம் ஆஃப் பிளாக். அந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? சார் டென்ஷன் இன் டியும் 100 கீழே ஆக்ட் ஆகுது நியூட்டன் 10 மைனஸ் டி பண்ணிக்கலாம். 10 மைனஸ் டி ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? சார் மாஸ் MA இல்லையா? அப்ப நம்ம இங்க போடுறதுக்கு 10/10 போட்டுக்குவோம். புக் ஆன்சர் மட்டும் அப்புறமா மேட்ச் பண்ணிக்கலாம். MA இல்லையா? ஏ இங்க ஒரே ஒரு பலக் தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு ஏ தான். ஃபைன். இதை வேணா நம்ம ஆர் ஆல்பான்னு மாத்திக்கலாம் இல்லையா? சரிங்க சார். நமக்கு தேவையானது ஆல்பா தானே. ஆல்பா தெரிஞ்சாலே போதும், நமக்கு டென்ஷன் எல்லாமே தேவையே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஆர் ஆல்பா போடலாம். இது கேன்சல் பண்ணா 1 ஆகும். டயமீட்டர் எவ்வளோ? 100 சென்டிமீட்டர். அப்ப அது வந்து 1 மீட்டர் இல்லையா? அப்ப ரேடியஸ் வந்து 0.5 வரும். 0.5 ஆல்பா. ஓகேவா? 10 மைனஸ் டி ஈக்குவல் டு 0.5 ஆல்பா. இப்போ அடுத்தது ஈக்லிபிரியம் ஆஃப் புள்ளி. நமக்கு டி கூட தேவையில்லை இல்லையா? ஆல்பா மட்டும் தானே வேணும். ஆல்பா எவ்வளவு வருதுன்னா 3.268 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒன்ஸ் ஆல்பா தெரிஞ்சிச்சுன்னா ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் 0 பிளஸ் ஆல்பா டி 3.268 இன்ட்டு 2. அவ்வளவுதான். அது எவ்வளோ? 6.536 ரேடியன் பர் செகண்ட். அவ்வளவுதான். புரியுது இல்ல பந்தசம்? புரியுது சார். கிளியர்.